நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. அற்புத பெருவிழா உங்கள் சத்தியம் டிவி, கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல் மற்றும் இயேசு விடுவிக்கிறார் சமூக வலைத்தளங்களில் நேரலையில் காணலாம். தேவ செய்தி சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். நான் ரொம்ப டிப்ரெஷனால பாதிக்கப்பட்டு இருந்தேன். மென்டல் கண்டிஷனில் இருந்தேன். நான் சாப்பாடு பக்கமே போக மாட்டேன். என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்றது எனக்கே தெரியாது. தூங்கின போல ஆசையாக இருக்கும், ஆனால் எனக்கு சுத்தமாக தூக்கம் வராது. ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன். ஏதோ இருளுக்குள்ளே மாட்டின மாரி ஒரு சூழ்நிலை எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இல்லை மொட்டை மாடியிலேருந்து கீழே குதிச்சிடலாம் என்ற மாதிரி எண்ணெல்லாம் எனக்கு ரொம்ப காதில் கேட்டுகிட்டே இருக்கும் அடிக்கடிக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் 2023 ஜூலை 2 அற்புத பெருவிழா நிகழ்ச்சி ஓடிட்டே இருந்தது. டிவி பார்த்துட்டே இருக்கும்போது டிவியில் மோகன் அங்கிள் பேசிட்டே இருந்தார். திடீர்னு என்னோட பேர் சொல்லி அழைச்சாரு. ஜெயா என்கிற ஒரு மகள் ஜெபிக்கிறீங்க. ஒரு மன அழுத்தத்தினால ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்து நீ செத்துவிட வேண்டும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உனக்கு விடுதலை மகளே. அந்த எண்ணம் உன்னை விட்டு விலகுகிறது. இருள் உன்னை விட்டு விலகுகிறது. அந்த இருள் நாவி உன்னை விட்டு விலகுது சொன்ன அடுத்த செகண்டே என்னை விட்டு ஒரு இருள் விலகி போனது நான் உணர்ந்தேன். 3 மாசமும் தூக்க வராமல் கஷ்டப்பட்டேன்னா அன்னைக்கு நைட்டு நான் நிம்மதியாக தூங்கினேன். 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ எனக்கு அந்த டிப்ரெஷனுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கிறேன். இது போன்ற அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்க வேண்டுமா? அற்புத பெருவிழா ஜூலை மாதம் 28 இரவு 7 மணி முதல் 9:30 மணி வரை நடைபெறும். நேரலையாக கண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். தொடர்புக்கு 046353533535. பிரியமானவர்களே, இது உங்கள் குடும்ப ஆசீர்வாத நேரம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையில் குடும்பமாக ஜெபிக்கும்போது நானும் உங்களோட சேர்ந்து பாட்டு பாடி வசனத்தை தியானித்து நான் ஜெபிக்கிறேன். எதற்காக? உங்களை குடும்ப ஜெபத்தில் உற்சாகப்படுத்துவதற்காக. இந்த நாளில் விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். முதல்ல நம்ம பாட்டு பாட போகிறோம். அதன் பிறகு சில முக்கியமான காரியத்தை சொல்லிட்டு வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். சரியா? பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையென்று நான் யாரை பாடுவேன். ஆண்டவரை துதித்து பாடல. ரொம்ப அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல். எல்லாம் சேர்ந்து கரந்தட்டி பாடலாமா? என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இசையா நன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க. கனி
செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தனை காத்தென்னை சுத்தம் செய்வே கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தனை காத்தென்னை சுத்தம் செய்வே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே நேசிக்கிறேன் இயேசுவையும் நேசமுகம் என்று கண்டிடுவே நேசிக்கிறேன் இயேசுவையும் நேசமுகம் என்று கண்டிடுவே உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. அவருடைய அன்பை நினைக்க நினைக்க நம்முடைய உள்ளம் பொங்குகிறதில்ல. சிலுவையிலே நமக்காக ஜீவனையே கொடுத்த அந்த ஆண்டவர், அவருடைய அன்பை நினைத்து தான் நம்ம துதித்து பாடுகிறோம். இப்பொழுது இன்னொரு பாடலை பாடலாமா? எல்லாம் சேர்ந்து கைத்தட்டி. குட்டி பிள்ளைகளாக ரெடியாக இருக்கீங்களா பாடுறதுக்கு? ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே என்னை நடத்தும். பழைய பாட்டு, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தானே. சந்தோஷமாய் பாடலாம். வரும் ஜீவ பாதையிலே நடத்தும் ஜீவனுள்ள தேவனே வரும் ஜீவ பாதையிலே நடத்தும் ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஐயா ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் தேவனே நீர் பெரியவர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஐயா ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே தோயா பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே தோயா பாதகரும் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ இந்த பாதகனும் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ தேவனே நீர் பெரியவர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் பாதகன் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ இந்த பாதகர் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே நொந்துருகி வந்த மக்கள் மே நேசராவி வீச செய்யுமே ஐயா நொந்துருகி வந்த மக்கள் மே நேச
ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் முதலாவது ஒரு சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு அன்பு சகோதரி அவருடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. அதை பார்த்த பிறகு நான் உங்களோடு பேசுகிறேன். முதல்ல அந்த சாட்சியை பார்க்குறீங்களா? அவங்களுடைய அனுபவத்தை கேளுங்க. என் பேர் பெனினால். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 பசங்க இருக்காங்க. நாங்கள் சென்னையில் சூளையில் இருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து மளிகை கடை வச்சுருக்காங்க. என் 2வது பையனுக்கு இப்போ 7 வயசு ஆகுது. அவன் 5 வயசு வரைக்கும் அவன் பேசவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டான். எதுனாலும் ஆக்ஷன் மூலமாக தான் செய்வான். எது வேணும்னாலும் அவன் வந்து சைகை மூலமாக தான் கேட்டு வாங்கிக்குவான். மற்ற பசங்க கூட விளையாட கூட போக முடியாது. ஏன்னா மற்ற பசங்களுக்கு இவன் பேச மாட்டான், ஒன்றுமே புரியாது. அதனால் மற்ற பசங்க கூட விளையாட போக மாட்டான். எது வேணுனாலும் நம்மளை தட்டி பக்கத்தில் வந்து தான் எதுனாலும் ஆக்ஷன் மூலமாக தான் சொல்லுவான். மற்ற பிள்ளைங்கள்லாம் பேசும்போது நம்ம பிள்ளையும் பேசாதான்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும். 5 வயசு வரைக்கும் அவன் பேசவே இல்லை. அம்மா அப்பான்னு கூட மாட்டான். சர்ச்சையை கூப்பிட்டு போனால் கூட மற்ற பிள்ளைங்கள்லாம் பேசுவாங்க. இவன் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பான். அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பிள்ளை எப்போ பேசும், நம்மளையும் எப்போ அம்மான்னு கூப்பிடுவோம், எப்போ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது மட்டும் இல்லை, அவனுக்கு வந்து பிறந்ததுலேருந்தே அந்த இழுக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது தூரத்துலேருந்து இப்போ கேட்குறவங்களுக்கு கூட கேட்கும். சளி பிடிச்சிச்சா, என்ன ஆச்சு பிள்ளைக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இழுக்கிற சத்தம் ரொம்பவே கேட்கும். அந்த சத்தம் வந்து நம்ம சளி பிடிச்சிருந்தாலும் கேட்கும், இல்லாட்டாலும் கேட்கும். எப்போவுமே அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அக்கறவா ஆஸ்பத்திரிகளுக்கு வந்து எப்போவுமே ஒரு மாதத்துக்கு 4 நேரம் நாங்கள் போயே ஆகணும். எப்போவும் ஹாஸ்பிட்டல் செலவு வந்துக்கிட்டே இருக்கும். அவனை வந்து கூப்பிட்டு போயிட்டே இருப்போம். எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் கேட்கவும் செய்யாது. அந்த சளிங்கிறது வந்து எப்போவும் பிடிச்சிக்கிட்டே இருக்கு. எப்போவும் அவனுக்கு வந்து அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் 2020 வந்து லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சமயத்தில் தான் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை வந்து நாங்கள் குடும்பமாக பார்த்துட்டு வந்தோம். அண்ணா சொல்லுவாங்க, எப்போவுமே ஃபேமிலி ப்ரேயர் கண்டிப்பாக பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஃபேமிலி ப்ரேயர் பண்ணினாலும் ஏதோ எப்போமோ இருக்காது. நாங்கள் டெய்லி ரெகுலராக பண்ணுறதில்ல. எப்போமோ நாங்கள் டைம் கிடைச்சா பண்ணுறது, இல்லைனா பண்ணுறதில்ல, அப்படியே இருந்துகிட்டு இருந்தோம். ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் அண்ணா வந்து திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஃபேமிலி ப்ரேயர் கண்டிப்பாக பண்ணணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபேமிலி ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வரைக்கும் ஃபேமிலி ப்ரேயர் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் சாட்சி ரீட் பண்ணும்போது, ஏசப்பா எவ்வளோ அற்புதம் பண்ணுறாங்க, நம்ம பிள்ளைக்கும் பண்ண மாட்டாங்களா, நம்மளும் ஒரு நாள் சாட்சியாக நிற்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் சாட்சி மூலமாக ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தார். இவ்வளவு அற்புதங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, அப்போ ஏன் உனக்கு பண்ண மாட்டேனான்னு பேசிகிட்டு இருந்தார். சாட்சியை ரீட் பண்ண எனக்குள்ள ஒரு விசுவாசம், இவ்வளவு அற்புதம் செய்கிற ஏசப்பா எனக்கும் செய்வார், என் பிள்ளைக்கும் செய்வார், என் பிள்ளையும் பேசும் அப்படின்ட்டு ஒரு விசுவாசம் வந்துச்சு. அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் அண்ணா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்களும் ஃபேமிலியாக உட்காந்துருந்தோம். அப்போ அண்ணா சொன்னாங்க, மோகன் அண்ணா சொன்னாங்க, நீங்கள் நான் ஜெபம் பண்ணால் தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்களே தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். யாருக்கு உடம்பு சரியில்லையா, என்ன பிரச்சனைனாலும் நீங்களே ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் விடுதலை தருவாங்கன்ட்டு மோகன் அண்ணா சொன்னாங்க. அப்போ நாங்களும் விசுவாசித்து நம்ம பிள்ளைக்கும் இத்தனை நாளாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கோமே, இத்தனை நாளாக கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கோமே, நமக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும்னு விசுவாசத்தோடு நாங்கள் வந்து ஃபேமிலியாக உட்காந்து அவனுக்கு தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணோம். ஆண்டவர் உண்மையாகவே எங்களுக்கு இறங்கினார். எங்கள் பிள்ளைக்கு விடுதலை கொடுத்தாரு. 5 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அந்த நெஞ்சிலேருந்து வர்ற சத்தம் அன்னையோட ஸ்டாப் ஆயிடுச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவ்வளோ நாள் ஆயிருக்கு. ஒரு நாள் கூட இன்னும் அந்த சத்தமே அதுக்கப்புறம் திரும்ப வரல. அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னொரு பெரிய அற்புதம் காத்துட்டு இருந்துச்சு. 5 வருஷமாக பேசாமல் இருந்த பையன் அம்மான்னு என்னை கூப்பிட்டான். அப்போ எவ்வளவோ சந்தோஷப்பட்டோம். அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டான். அம்மா அப்பா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒவ்வொரு வார்த்தையாக பேச ஆரம்பித்தான். அவனுக்கு தேவையானதை அவனே கேட்டுக்கிட்டான். எனக்கு காஃபி வேணும், தண்ணி வேணும், எல்லாமே அவனே கேட்டு வாங்கி குடிக்க ஆரம்பித்தான். அவ்வளோ நாளும் என்னை தட்டி சைகை காட்டி பேசினான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தையாக எது வேணுனாலும் சைகையில் இப்போ பேசுகிறதில்ல. அவனே அவனுக்கு தேவையானதை கேட்டுக்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறான். இப்போ ஸ்கூலுக்கு கூட போகிறான். மோகன் அண்ணா வந்து ஃபேமிலி ப்ரேயரோட அவசியத்தை எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் ரெகுலராக அதுக்கப்புறம் பண்ணினோம்.
ஃபேமிலி ப்ரேயர் ரெகுலராக பண்ணதுனால ஏசப்பா எங்கள் வாழ்வில் ரொம்ப அற்புதங்களை செஞ்சாங்க. 5 வருஷமாக பேச முடியாமல் இருந்த பிள்ளை பேச கிருபை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, 5 வருஷமாக நெஞ்சில் கேட்ட சத்தத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுவும் இப்போ அந்த சத்தம் அதுக்கப்புறம் வரவே இல்லை. நாங்கள் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் சிக்காகி போயிட்டு இருந்தோம். அந்த பையனுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் அது இப்போ எதுவுமே இல்லை, நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறான். எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய அற்புதத்தையும் மாற்றத்தையும் செஞ்ச ஏசப்பாக்கு கோடாகோடி நன்றி. சரி, இப்போது அவங்களுடைய அனுபவத்தை கேட்டீங்கல்ல, ஆண்டவர் எப்படி அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்தார் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்க தானே. பாருங்கள், ஆண்டவர் அவருடைய குடும்பமாக ஜெபித்ததுனால நடந்த ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்த்தீங்க. அவருடைய மகனுக்கு பாருங்கள், 5 வருஷமாய் ஒரு கொடிய வியாதி, தினம் ஆஸ்பத்திரி செலவு, அலைச்சல், மனதுக்கே ஒரு பெரிய கஷ்டமாயிரும். அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கே போயிட்டு வந்துட்டு பணம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மனசுக்கே ஒரு சோர்வு, கலக்கம் வந்துடும். அப்படி தான் அவளுக்கு இருந்திருக்கும்ல. அப்புறம் பிள்ளை பேச மாட்டேங்குது, அம்மா அப்பான்னு கூட சொல்ல மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் குடும்பமாக ஜெபிக்கும் போது பிள்ளை மேலே தாயும் தகப்பனும் கை வைத்து ஜெபித்த போது இயேசு அற்புதம் செய்து விட்டார். நீ பாருங்கள், அந்த அந்த சத்தம் கேட்கிறதும் போய்விட்டது. தெளிவாக பேசவும் ஆரம்பித்து விட்டான். அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. காரணம் குடும்ப ஜெபம். நம்ம குடும்பமாக கூடி பாட்டு பாடி ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கும். கர்த்தருடைய பிரசன்னம் வீட்டுக்குள்ளே இறங்கும்போது தீய வல்லமைகள், தீய சக்திகள் எதுவும் உங்கள் வீட்டில் தங்க முடியாது, நுழைய முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ தீமையான காரியம் இருக்குல்ல, பில்லி சுனியம், மந்திரம், ஏவல், பல காரியம், மனுஷருடைய பொறாமையின் ஆவிகள், நம்மை தாக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய எத்தனையோ காரியம் இருக்குது. அது ஆவிக்குரிய காரியம், கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதிப்புகளை உண்டாக்குகிற காரியம். ஆனால் ஆவியானுடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம் இறங்கும்போது அந்த வல்லமைகளெல்லாம் அழிக்கப்பட்டு விடும், அந்த கிரியைகளெல்லாம் முடக்கப்பட்டு விடும். உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை காணப்படும். ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி, சுகம் இதெல்லாம் உண்டாகும். அதுக்கு தான் குடும்ப ஜெபம், உங்கள் ஆசீர்வாதத்துக்காகத்தான். அப்போ உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காமல் உங்களுடைய கிராமத்தில் உள்ளவங்க, பட்டணத்தில் உள்ளவங்க, உங்கள் தெருவில் உள்ளவங்க குறிப்பாக நீங்கள் ஜெபிக்கும்போது அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஜெபம். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். பாருங்கள், அந்த குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்துட்டால எவ்வளோ சந்தோஷம். இந்த மாதிரி ஜெபிக்கிற குடும்பங்களை ஒன்றிணைத்து குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம் என்று ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் நீங்கள் சேர்ந்துருக்கிறீங்களா? இந்த திட்டத்தில் சேர்ந்தா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் இங்கே எங்கள் ஜெபக்குழுவில் ஜெபம் செய்வோம். இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிற குடும்பங்களுக்காக தினமும் இயேசுடிக்கிற ஜெபக்குழுவில் நாங்கள் ஜெபிப்போம். உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்புக்காக, உங்களுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக என்று குறிப்பாக நாங்கள் ஜெபம் செய்வோம். அப்போ என்ன, இந்த திட்டத்தில் சேர்த்துக்கொள்ள என்ன பண்ணணும், எவ்வளோ காசு கொடுக்கணும்? எந்த பணமும் கொடுக்க தேவையில்லை. அதுக்கு நீ தனியாக காணிக்க கொடுக்க தேவையில்லை, கட்டணமும் கிடையாது. இந்த திட்டத்தில் இணைவது இலவசம்தான். ஆனால் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும், குடும்ப ஜெபம் பண்ணணும். தினம் குடும்ப ஜெபம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தில் இணைத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறது இல்லை, நாங்கள் உங்களுக்காக ஏன் ஜெபிக்கணும்? அப்போ நீங்கள் ஜெபிக்கணும், நாங்கள் உங்களுக்காக இணைந்து ஜெபம் செய்வோம். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போ இதில் இணைய என்ன செய்யணும்? நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இதை பார்த்துட்டிங்களா, இந்த ஃபோன் நம்பருக்கு பேசி குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம், ஃபேமிலி பிளெஸிங் ப்ரேயர் பார்ட்னர், அந்த திட்டத்தில் என் குடும்பத்தை இணைத்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய முகவரியை தெரியப்படுத்திடணும். அப்போ உங்களுக்கு இதே மாதிரி ஒரு கவர் ஒன்று அனுப்புவோம். இந்த கவருக்குள்ளே 3 காரியம் இருக்கிறது. ஒன்று, குடும்ப ஆசீர்வாத ஜெபம், இதை பற்றின ஒரு விளக்கம், ஒரு சின்ன ஒரு பேம்ப்லெட் இருக்கிறது. அதில் குடும்ப ஆசீர்வாத ஜெபம்னா என்ன, ஏன் அதை நம்ம ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், அந்த குடும்ப ஜெபத்தில் என்னென்ன காரியங்களை சொல்லி கருத்தாக ஜெபிக்கணும், அது மாதிரி அந்த விளக்கம் அதில் இருக்கும். 2வது ஒரு ஃபார்ம் இருக்கும். இதில் உங்களுடைய குடும்ப விவரங்களை எழுதி எங்களுக்கு அனுப்பணும். அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அனுப்பிட்டா
குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டத்தில் உங்களை இணைத்து கொண்டு உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்காரோம். அப்போ உங்களுடைய முகவரி, உங்களுடைய வீட்டில் யார் யார் இருக்காங்க, என் பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க, எல்லா விவரம் கீழே கையெழுத்திடணும். தினம் நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுவோன்னு ஒப்பு கொடுக்கணும். பின்னால் உங்களுடைய ஃபோட்டோ, குடும்ப ஃபோட்டோ ஒட்டி ஜெப குறிப்புகள், முக்கியமாக எங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன தேவை இருக்குது அதை எழுதி இதே மாதிரி மடித்து இன்னொரு கவர் இருக்கும் அதுக்குள்ளே, இதே மாதிரி ப்ரௌன் கவர். இந்த ப்ரௌன் கவருக்குள்ளே இதை நீங்கள் வச்சிடணும். கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே மடித்து வைக்கக்கூடாது. அப்போ நாங்கள் ஃபைல் பண்ணி நாங்கள் ஜெபிக்க கஷ்டமாயிரும். 2ஆக மடித்து அப்படியே உள்ளே வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 5 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டி அனுப்பணும். அதான் முக்கியம். 5 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டி எங்களுக்கு அனுப்பிட்டிங்கன்னா இந்த ஃபார்ம் கிடைச்ச பிறகு உங்களுடைய இந்த ஃபார்ம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிற காரியத்தை தெரியப்படுத்துவோம். நீங்கள் இதில் இணைந்து கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம், தேசத்துக்கும் ஆசீர்வாதம். சரியா? அதனால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உடனே இந்த ஃபார்ம் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். சரி, இன்றைக்கி ஒரு வேத வசனம் மத்தேயு 21:22 வசனம் பாருங்கள். மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று இயேசு சொன்னார். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளுவீங்க. இங்கே பாருங்கள், இந்த சகோதரி பெனினாள் அவங்க ஃபேமிலியில் குழந்தை மேலே கை வைத்து ஜெபிங்க, இயேசு அற்புதம் செய்வான்னு சொன்னபோது நான் ஜெபம் பண்ணியெல்லாம் அற்புதம் நடக்குமான்னு நினைக்கல. கை வைத்து கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு ஜெபித்தாங்க. உடனே குழந்தைக்கு அற்புத சுகம். பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் உங்களுடைய குழந்தை மேலே கை வைத்து விசுவாசத்தை ஜெபிக்கும்போது உங்களுடைய குழந்தைகளுக்குள்ள சுகம் வரும், ஞானம் உண்டாகும், மாற்றம் உண்டாகும். அவருடைய சரீரத்தில் கூட பாதிக்கப்பட்ட உறுப்புகளில் மாற்றம் உண்டாகும். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அற்புதங்களை கட்டாயமாய் காண முடியும். என்னால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அது குடும்பமாக கூடி ஒரு வீட்டில் உட்கார்ந்து பாட்டு பாடி துதித்து ஜெபிக்கும்போது இயேசு அந்த குடும்பத்தில் பிரசன்னமாகிறார். உங்களுடைய ஜெபத்தை அவர் ரொம்ப விசேஷமாய் கருதுகிறார். அதனால் நீங்கள் ஜெபிக்கும்போது கட்டாயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்போ இந்த அன்பு சகோதரி அவருடைய குடும்பத்தில் அற்புதம் நடந்ததை போல இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அதற்காக ஜெபிக்க போகிறோம். சரியா? அப்படியே முழங்கால் படியிட்டு கருத்தாக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பெண்ணினாள் சகோதரி வீட்டில் ஒரு அற்புதம் செய்திருக்கிறீங்க, எங்களுக்கும் செய்யணும், எங்கள் குடும்பத்திலே செய்யணும், நானும் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். நாங்களும் குடும்பமாக இன்னை ஜெபம் பண்ணுவோம். குடும்ப ஜெபத்தை தவற விட மாட்டோம். உம்முடைய பிரசன்னம் எப்பொழுது எங்கள் வீட்டில் இருக்கணும். யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ இந்த அன்பு சகோதரர் சகோதரி இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இவங்க குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் பரலோகத்தின் மகிமையோடைய வீட்டுக்குள்ளே இறங்கணும். தேவனுடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளணும். எல்லா தீய வல்லமைகள் அழிக்கப்படணும். ஆண்டவர் வேலி அடைத்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். இவங்க குடும்பத்தில் யாராவது வியாதிப்பட்டிருந்த ஆண்டவர் தொடும். இப்பொழுது தொடும். குழந்தைகளை தொடும், கணவரை தொடும், மனைவியை தொடும். வியாதிப்பட்டவர்கள் யாராயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அந்த பொல்லாத வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த நிமிஷமே பூரண சுகம் விடுதலை உண்டாகட்டும். அவருடைய குடும்பத்தின் தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும், வேலைக்கு வழி திறந்து தாரும், திருமண காரியங்களை வாய்க்க பண்ணும், கற்பத்தின் ஆசீர்வாதத்தை அருளி செய்யும். இயேசுவின் நாமத்தில் அப்படி அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளை மாற்றும், வறுமைகளை நீக்கும், சொந்த தேவைகளை எல்லாம் சந்தியும். இப்படியே எங்களுடைய தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே. பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தொடப்படணும், ரட்சிக்கப்படணும். ஆவியானவங்க மேலே ஊற்றப்படணும், அவருடைய மனக்கண் திறக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம். அப்படியே எங்களுடைய பட்டணத்துக்காக, எங்களுடைய ஊருக்காக ஜெபிக்கிறேன். எங்களுடைய மாநிலத்திற்காக ஜெபிக்கிறேன். எங்களுடைய இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படணும். ஒரு எழுப்புதல் அக்னி போடப்படணும். ஆவியானவர் அக்னியாக இறங்கி வரணும். எங்களுடைய தேசம் முழுவதும் குடும்பங்களுக்குள்ள எழுப்புதல் வரணும். குடும்பங்கள் எல்லாம் கூடி கூடி ஜெபிக்கும்படி, குடும்ப ஜெபம் செய்யும்படி ஆவியானவர் தூண்டி எழுப்போம். இதுவரை யார் யார் குடும்பத்திலே குடும்ப ஜெபம் இல்லையோ அவளை தூண்டி எழுப்புவீராக, அவர்களுக்குள்ளே கிரியை செய்வீராக. கர்த்தரப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை குடும்பங்களுக்குள்ளே தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Brother Jebastin Samson and family, Bangalore. 2 சாமுவேல் 7:29 படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களது வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. பிரதர் சேரலாதன் அண்ட் ஃபேமிலி, விருதுநகர். சங்கீதம் 147:14 படி கர்த்தர் உங்கள் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குவாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. உங்கள் இவாஞ்சல் OTTL ஓர் புதிய நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் சகல ஜனத்தை விட்டு பிரித்து எடுத்தேன். உலகத்தின் அத்தனை நாடுகளிலும் உண்மையான ஆண்டவரை ஆராதிக்கிற மக்கள் எழும்பணும். கடைசி கால உலக எழுப்புதல். இஸ்ரவேலர் மாத்திரம் அல்ல, எல்லா தேசத்தின் மக்களும் ரட்சிக்கப்பட்டு ஒரு பெருங்கூட்டமாய் தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் எழும்பணும்னு சொல்லி கடைசி கால உலக எழுப்புதலை குறித்து சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் வழங்கும் விசேஷித்த தேவ செய்தி வரும் திங்கட்கிழமை இவாஞ்சல் OTTL காணத் தவறாதீர்கள். God bless you.